தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வருகை தந்து இணைந்திருப்பவர் டாக்டர் ஸ்ரீவத்சன் அவர்கள். சிறுநீரகவியல் ரோபோட்டிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போது ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த ப்ராஸ்டேட் அப்படின்னா என்னங்க டாக்டர்? ஸோ ப்ராஸ்டேட்டுன்றது வந்து ஒரு சுரப்பி. இது வந்து ஆண்களுக்கே உரித்தான ஒரு சுரப்பி, பெண்களுக்கு கிடையாது. இது வந்து அக்சசரி செக்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விந்து கூட சேர்ந்து வர செக்ரீஷன்ஸில் 80% செக்ரீஷன் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட்லேருந்து வருது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்டிலிட்டி பார்ட் ஆஃப் இட். அந்த செமனோடைய அந்த ஸ்பெர்ம் ஃபர்டிலிட்டி, அந்த எனர்ஜி கொடுக்கறது எல்லாமே வந்து ப்ராஸ்டேட்டுடைய செக்ரீஷன்ஸ்லேருந்து வருது. பட் வந்து இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாடருக்கும் யூரினரி பேசேஜுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாதையோடைய ஸ்டார்டிங்கில் வந்து இது லொக்கேட்டடாக இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. பிகாஸ் உங்கள் ஃபர்டிலிட்டி ஃபங்க்ஷன் கம்மியாகும் போது. ரெண்டாவது வந்து இதனுடைய வீக்கம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 60 வயசுக்கு மேலே. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற டெஸ்டோஸ்டெரான் லெவலுடைய மாற்றங்கள்னால இது வந்து மேலே கீழே அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ இதில் கேன்சர் அப்படின்னா எதனால் வருது? அது வந்தால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது? ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஆண்களுக்கே உரித்தான ஒரு கிளாண்ட், எல்லாருக்குமே இருக்குங்கிற பட்சத்தில் வந்து இட்ஸ் நவ் பிகமிங் த செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் மேல்ஸ். அதாவது ஆண்களுக்கு ரெண்டாவது காமனஸ்ட் கேன்சராக அது உருமாறிட்டு வருது. இது ஏன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. பட் வி ரியலி டோன்ட் நோ ஏன் எதனால் வருதுங்கிறது. ரெண்டு மெயின் காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹெரிடிட்ரி, அதாவது மூதாதைகளுக்கு இருந்தது அந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் வருதுனால வருது. ஸோ ஃபெமிலியல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஃபாதருக்கோ இல்லை உங்கள் அங்கிளுக்கோ கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50% அதிக சான்ஸ் இருக்குது கேன்சர் வருது. இது தவிர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பந்தங்கள், அதாவது உங்கள் ஃபீமேல் எல்டர்ஸில் தட் இஸ் breast கேன்சர் இருந்துச்சுன்னா that is also is a higher risk for you to develop prostate cancer. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வந்து ஃபேமிலியல் கேன்சர்ஸில் வருது. இது தவிர்த்து வந்து ஏஜ் ரிலேட்டட் கேன்சர், அதாவது உங்களுக்கு வயது ஆக அதாவது தான் இது வந்து 60 வயசுக்கு மேலே தான் யூஸ்வலாக டிடெக்ட் ஆகுது. இப்போ ஒரு கிராஸ் செக்ஷனில் 80 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருடைய இது எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% ஆன பேருக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் ஸ்லோலி ரைசிங். ரெகுலராக என்னுடைய ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் ஓபிடி பேஷண்ட் பார்த்தீங்கன்னாலே 70லேருந்து 90 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஆர் சீயிங் மோர் அண்ட் மோர் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர். அண்ட் அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகுதுனால நிறைய கேன்சரோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு இதுவும் தெரியுது. ஓகே. கேன்சர் இந்த ப்ரோஸ்டேட் ஆர்கனில் வந்ததுன்னா என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது டாக்டர்? ரைட். ஸோ நீங்கள் 60 வயசுக்கு மேற்பட்டு எடுத்தாலே வந்து இந்த யூரினரி சிம்டம்ஸ், அதாவது யூரின் அடிக்கடி வருது, கஷ்டப்பட்டு வருது, இல்லை வந்து நைட் டைம் தூக்கத்தை கெடுக்குது, வந்து எழுப்பி விடுது, இல்லை வந்து இன்கம்ப்ளீட்டாக நம்மளால் யூரின் போக முடியுது, கொஞ்சம் தங்குற மாதிரி ஃபீலிங், இது வந்து குவைட் காமன் 60 வயசுக்கு மேலே. இது வந்து மெயினாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால. ஸோ ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது வீக்கம், ப்ராஸ்டேட் வீக்கம்ங்கிறது ரெண்டு விதமாக பிரிக்கும். ஒன்று வந்து நான் கேன்சரஸ் என்லார்ஜ்மெண்ட், அதாவது கேன்சர் அல்லாத என்லார்ஜ்மெண்ட்டு. இன்னொன்று வந்து கேன்சரஸ் என்லார்ஜ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் சிம்டம்ஸ்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே வெரி சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யூரினரி கம்ப்ளைண்ட் 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு யூராலஜி டாக்டரை வந்து மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த யூராலஜி டாக்டரோட வேலை தான் இதை வந்து நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ப்ராஸ்டேட்டா இல்லை இது கேன்சரஸ் என்லார்ஜ்மெண்ட்டான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எங்களுடைய வேலை. அப்போ நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி கேன்சராங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லைங்க டாக்டர்? கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு பிரெஸ்ட் கேன்சரோ அந்த மாதிரினா வெளியில் இருக்குது. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிகுலர் கேன்சர் விச் யூ கேன் பால்பேட் அண்ட் சி வெதர் இட் இஸ் எனி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இல்லை அப்நார்மலாக இல்லை ஹார்டாக ஏதாவது இருக்கான்னு. பட் ப்ராஸ்டேட் வந்து உள்ளே இருக்குது, பெல்விஸ்குள்ளே இருக்குது, அடிப்பகுதியில் இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக சொன்னால் நம்ம உட்கார்ற பகுதிக்கு மேலே இருக்குது. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற ஆர்கன். ஸோ எப்படி வந்து உங்களால் ஸ்டமக்கோ இல்லை லிவரோ உங்களால் பால்பேட் பண்ண முடியாதோ, செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் பாசிபிள். டாக்டர், இப்போ யூஸ்வலாக உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வராங்க, சொல்கிறாங்க டாக்டர் இந்த மாதிரி நைட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது, அல்லது யூரின் போன வந்து அந்த முழுசாக அந்த திருப்தி இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்க, பிளட்ல யூரின் இருக்குன்னு. எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் பை நேச்சர் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துருவீங்களா? கண்டிப்பாக. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த யூரினரி, இது பேர் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். அதாவது ஸ்க்ரீனிங்னா ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம கேன்சர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. பட் பப்ளிக் ஸ்க்ரீனிங் இஸ் வெரி காஸ்ட்லி.
பட் வென் எ பேஷண்ட் நம்ம ஓபிடிக்கு வாக்இன் பண்ணி இந்த யூரினரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது வி டூ வாட் இஸ் கால்ட் அஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்க்ரீனிங். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், சீரம் பிஎஸ்ஏன்னு சொல்லுவோம், அதாவது ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ஓகேங்களா, இது வந்து அந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு உரித்தான ஒரு மார்க்கர். இது பேர் வந்து டியூமர் மார்க்கர் அதாவது சொல்லுவோம். அதாவது ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் ரிஸ்க் இருக்கா, அப்படி இருக்குன்னா எவ்வளோ சதவீதம் இருக்குது, அதை ஃபர்தர் எவாலுவேட் பண்ணுமா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎஸ்ஏ வேல்யூ வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் எவாலுவேஷன் நாங்கள் பண்ண மாட்டோம். இது அப்நார்மலாக இருக்குன்னா தென் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ப்ரொசீட் ஃபர்தர் வித் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க டாக்டர், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இதில் உள்ள வரும் டாக்டர்? ரைட், ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த மட்டத்தில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர். ஸோ எனி கேன்சர் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஸ்டேஜ் வாரியாக தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பிரிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 to 4 இருக்குது. ஸ்டேஜ் 1 and 2 வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸ்டேஜ் 3 வந்து ஸ்லைட்டாக ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு வெளியில் வந்துருக்கு. ஸ்டேஜ் 4 வந்து கொஞ்சம் பரவின கேன்சர் வந்து ஸ்டேஜ் 4 சொல்கிறோம். ஸோ ஸ்டேஜ் 1 and 2 டு எக்ஸ்டெண்ட் ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஓகேங்களா, ஸ்டேஜ் 4 இஸ் நாட் க்யூரபிள் பட் இட் இஸ் கண்ட்ரோலபிள். வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு அந்த கேன்சரை பரவ விடாமல் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆக விடாமல் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஸ்டேஜ் 1 and 2 பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்டில் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதை வந்து நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 95 to 100% வரைக்கும் we can cure. ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி, அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை எடுத்துட்டா அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ஆப்வியஸ்லி we are removing. We can, if you are able to clear it, then that is the only treatment that you may require. இது தவிர்த்து வந்து கதிர்வீச்சு தெரப்பி இருக்குது, வேர் வி கிவ் ரேடியேஷன் டு த ப்ராஸ்டேட். அந்த ப்ராஸ்டேட்டை வந்து கதிர்வீச்சு வச்சு எரிச்சு வி கில் ஆல் த கேன்சர் செல்ஸ். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. போத் ஆர் ஈக்குவலி எஃபெக்டிவ். சாய்ஸ் இஸ் ஜென்ரலி டன் பை த பேஷண்ட். அவங்களுடைய விருப்பப்படி, அவங்களுடைய சூழ்நிலைப்படி, அவங்களுடைய சில பேருக்கு சர்ஜரினா பயமாக இருக்கும், சில பேருக்கு ரேடியேஷன்னா பயமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வி வில் அட்ஜஸ்ட். இப்போ சர்ஜரி பொறுத்த மட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற இப்போது லேட்டஸ்ட் சர்ஜரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் அசிஸ்டட் ரேடிக்கல் ப்ராஸ்டேட்டெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொபாட்டிக் சர்ஜரி வந்து முதல்ல ஆரம்பித்ததே வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் ட்ரீட் பண்ணுறது. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நம்பர் 1 கேன்சர் இஸ் ப்ராஸ்டேட் கேன்சர் மேலுக்கு. ஸோ அதனால் அப்படி ஆரம்பித்தது தான் ரொபாட்டிக் சர்ஜரி உள்ளே நுழைஞ்சதே வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் ட்ரீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து இப்போது ஃபுல்லாக ரிஃபைன் ஆகி 20 இயர்ஸில் 4th generation ரோபாட்டோட we are able to do excellent surgery and cancer clearance and able to give cure to the patient. டாக்டர், ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக க்யூர் பண்ணிடலான்னு சொல்லி சொன்னீங்க. ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக அல்லது சவாலா? ஏன்னா பேஷண்ட்டால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது ஈஸியாக சவாலா? எக்ஸலண்ட் கொஸ்டின். ஸ்டேஜ் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், வருமுன் காப்போம் மாதிரி கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஏர்லி டயக்னோசிஸ் சேவ்ஸ் லைஃப்ஸ். ஸோ அன்லெஸ் வி ஃபைண்ட் த கேன்சர் இன் ஸ்டேஜ் 1 and stage 2, saving life becomes difficult after stage 3. So அந்த பட்டத்தில் வந்து I know there are a lot of controversy with regarding to master health checkup and preventive health checkup, but definitely இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இந்த டெஸ்ட் பிஎஸ்ஏ வேல்யூ அது வந்து ஏர்லியராகவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சிம்டம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை எவ்வளோ ஏர்லியாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ ஏர்லியாக வந்து நம்மளால் வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி நம்மளால் ட்ரீட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ என்னுடைய அட்வைஸ், இஃப் யூ ஆஸ்க் மீ, ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 60 years எவ்ரிபடி ஷுட் கெட் அ ஆனுவல் பிஎஸ்ஏ டெஸ்டிங் டன். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எம்ஹெச்சியில் வந்து இன்க்ளூடடாக தான் இருக்கும் ஜென்ரலாக. ஓகே டாக்டர், இப்போ உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனுக்கு வருவோம். ரொபாட்டிக்கில் நீங்கள் எக்ஸ்பர்ட், அந்த பர்டிகுலர் சர்ஜரி பற்றி சொல்லுங்கள். மற்ற சர்ஜரி இருந்து இப்போ லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறாங்க, ஜென்ரல் அறுவை சிகிச்சை நமக்கு தெரியும். ரொபாட்டிக்ஸ் எப்படி வேறுபடுது? ரொபாட்டிக்ஸால் என்ன நன்மைகள் அல்லது ஏதாவது மைனஸ் இருக்கா? ஓகே, ரைட். ரொபாட்டிக் சர்ஜரி பொறுத்த மட்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, நிறைய ஃபியர் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பீப்புள் திங்க் ரோபாட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஆப்ரேட், அதுவே தனிச்சையாக இயங்கி ஆப்ரேட் பண்ணுன்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸ்டில் நவ் வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம தனிச்சையாக இயங்கக்கூடிய ரோபாட்லாம் வரல. ஓகே, இட் இஸ் அ மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து ஒரு வீடியோ கேம் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு அங்கே மூவ் ஆகுதுல்ல, அதே மாதிரி we are able to control the movement of the robotic instrument. பட் என்ன அட்வான்டேஜ் லேப்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேஷண்ட் பக்கத்தில் நின்றுட்டு யூ ஆர் ஏபிள் டு மூவ் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. பட் தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் த மூவ்மெண்ட். வி கால் இட் அஸ் அ சாப்ஸ்டிக் மூவ்மெண்ட். சாப்ஸ்டிக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி மூவ் ஆகலாம், இல்லை இப்படி மூவ் ஆகலாம். ஸோ வந்து உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 தான். ரைட், லெஃப்ட், அப் அண்ட் டவுன்.
ஓகேங்களா. பட் நம்மளுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய கேன்சர் இருக்கிற இடம் எஸ்பெஷலி ப்ராஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு எலும்புக்கு உள்ளே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நேரோவான பிளேஸ். எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபீமேல்ஸில் இடுப்பு எலும்பு ப்ரெக்னென்சினால் வெள்ளத்தே ஆகும். பட் மேல்ஸில் வந்து நல்ல டைட்டாக நேரோவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான ஸ்பேஸ். அங்கே வந்து நம்ம கை போய் சூச்சர் எடுக்கிறது, தையல் போடுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னால உங்களுக்கு நம்மளுடைய ஹேண்ட்ஸ் விரிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். 360 degrees which is what our wrist does, plus 180 degrees which is impossible by the human hands. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோ கேவிட்டியில் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து enables us to take suturing and do surgery at very narrow spaces with very good results. ஒன்று. ரெண்டாவது வந்து அதனுடைய 3D விஷன், அதாவது வந்து 3 dimension விஷன். இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்த்துடைய பர்செப்ஷன் கிடையாது. ஓகே. இதில் வந்து ரொபாட்டிக்கில் வந்து 3D டெப்த், அதாவது இந்த 3rd dimension ஆஃப் த டெப்த் பர்செப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ டீப்பாக அந்த கேன்சர் இருக்கும் அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்து we are able to do surgery. So that vision is very very important to do a best surgery to remove the cancer. இந்த ரெண்டு விஷயத்தினால வந்து இதே சமயத்தில் வந்து இது வந்து லேப்ரோஸ்கோப்பி மாதிரியே அந்த மினிமலி இன்வேசிவ் மைக்ரோஸ்கோபிக் மாதிரி சின்ன சின்ன தொலை போட்டு பண்ண போகிறோம். we are not going to put ஒரு பெரிய மின்னலாம் ஓப்பன் இரால பார்த்தீங்கன்னா வில் மேக் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஓப்பன் பண்ணி we used to access the organs. பட் இப்போ வந்து இந்த சின்ன 8 மில்லிமீட்டர் ஓட்ட வழியாகவே எல்லாத்தையும் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணி we are able to complete the surgery. ஸோ பேஷண்ட்டோட ரெக்கவரி வைஸ் பார்த்தீங்கனாலும் it is excellent. we hardly keep the patient after radical prostate அப்புறம் மேக்ஸிமம் 24 to 48 hours ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணோம்னா ஒரு வாரத்து 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க. பட் இப்போ மேக்ஸிமம் 1 to 2 days ஸ்டே. டாக்டர், மற்ற சர்ஜரியை காட்டிலும் லைக் ஓப்பன் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபி காட்டிலும் சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது ரோபாட்டிக் சர்ஜரி? சக்ஸஸ் ரேட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் ஓப்பன் சர்ஜரி அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. நான் சொன்ன மாதிரி அந்த விஷன், அந்த ஆங்குலேஷன், அந்த எண்டோ ரிஸ்டோடைய மூமெண்ட்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய தையல், ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டை எடுத்துகிட்டு நம்ம பிளாடரையும் யூரினரி பேசேஜும் திருப்பி ரீகனெக்ட் பண்ணும். அந்த சூச்சரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வருது. ஸோ இந்த காரணத்தினால த சக்ஸஸ் ரேட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர். இப்போது யூஸ்வலாக இந்த சர்ஜரிக்கு அப்புறம் கொஞ்சம் யூரினரி லீக் இருக்கிறது சகஜம். இந்த லீக்குடைய ரேட், அந்த ரிக்கவரி எல்லாமே வந்து ஓப்பன் சர்ஜரி ஏதாவது கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி வே ஃபாஸ்டர். த ரிக்கவரி இஸ் லைக் அமேசிங். இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஒரு 92 வயசு முதியவருடைய ஆப்ரேஷன் பண்ணேன். இஸ் பேக் டு பிளேயிங் டென்னிஸ் ஆஃப்டர் 2 months. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிக்கவரி, ஆப்வியஸ்லி அவருடைய ஜென்ரல் ஹெல்த் வாஸ் குட், அது தட் இஸ் அப்பாற்பட்டது. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அந்த ரெக்கவரி பாத்வேயை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரேப்பிட் இஃப் யூ ஆர் டூயிங் ரொபாட்டிக் சர்ஜரி. டாக்டர், நீங்கள் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி. மக்களுக்கு அதை புரிய வச்சுட்டீங்க. ரொபோட் வந்து பண்ணாது, நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ பேஷண்ட் இருக்க அதே ரூமில் நீங்களும் ஒரு கார்னரில் இருப்பீங்க இல்லை டாக்டர்? ஸோ அந்த மாதிரி டெலிசர்ஜரின்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் கூட இட் இஸ் ஸ்டில் எவால்விங். பட் இப்போதைக்கு வி ஸ்டே இன் த சேம் ஆப்ரேஷன் தியேட்டர், பேஷண்ட்டோட பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்போம். ஸோ தெர் இஸ் நோ ஃபியர், இல்லை டாக்டர் எங்கேருந்தோ ஆப்ரேட் பண்ணுவார், வீட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஃபியூச்சர் இட் மே ஹேப்பன். ஏன்னா இப்போ டெலிசர்ஜரி 5G 6Gலாம் வந்துச்சுன்னா இட் மே பி பாசிபிள். பட் கரண்ட்லி இட் இஸ் குவைட் சேஃப். ரிஸ்க் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.005%, விச் இஸ் வெரி வெரி மைக்ரோஸ்கோபிக். ஸோ அதனால் இது வந்து டேஞ்சரஸ் சர்ஜரியோ அதுவோ கண்டிப்பாக கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம வந்து அதை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. பட் நீங்கள் ஒரு ரொபோட்டிக் ஆர்ம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் எடுத்துப்பீங்க? கண்டிப்பாக. ஸோ எனிதிங் ஒன்லி கீப் ஆன் டூயிங் இட் அண்ட் ட்ரைனிங் வில் யூ பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர். வெதர் இட் இஸ் சிம்பிள் சைக்கிளிங் ஆர் டூயிங் ரொபாட்டிக் சர்ஜரி, எல்லாமே வந்து ட்ரைனிங் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷல் வி கால் திஸ் அஸ் அ சப் ஸ்பெஷாலிட்டி. இப்போ யூராலஜிங்கிறது ப்ராட் ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அது கீழே ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி தான் வந்து யூரோ ஆன்காலஜி அண்ட் ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் இல்லாமல் எல்லாராலையும் இந்த சர்ஜரியை பண்ண முடியாது. டாக்டர், இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. லைக் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நைட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மற்ற இண்டஸ்ட்ரியிலையுமே ஷிஃப்ட் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இந்த கேன்சர் வரக்கூடியதுக்கு ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இஸ் வி திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் ப்ராஸ்டேட் கேன்சரோட இன்சிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ கூட சைனா, ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்டில் நாட் டூ ஹை. இட் வாஸ் மோர் ஆஃப் அ டிசீஸ் இன் தி வெஸ்ட், யூஎஸ், யூரோப்பில் அங்கே தான் ஜாஸ்தியாக இருந்த ஒரு கேன்சர். இப்போ இது ஏன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இந்தியன் பாப்புலேஷனில், ஏஷியன் பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகுது? வி திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஆல் ஆர்
habits and everything, including fast foods, shift, and stress and everything put together. So we generally believe any lifestyle modification, whether it is non-healthy diet, snacking and all those things, can lead to increase in the prostate cancer. At least if you try to live a healthy life, for example, நம்ம எல்லாரும் பேசிக்கிறதா ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸ் ஆகுது நடக்கணும். You have to take healthy diet, good protein இருக்கிறது, not very fried items or snacks and other things, definitely will lead to a lower risk of cancer and a lower risk of high grade cancer. அதாவது வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய கேன்சரோட பர்சன்டேஜை டெஃபினட்டாக அது கம்மி பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ பேசிக்காக கேன்சர்னாலே மக்கள் அந்த வார்த்தையை கேட்டாலே பயந்துடுறாங்க. எல்லாம் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அதில் ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டியதா அல்லது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓகே, ஸோ நாங்களாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு விஷ் ஃபார் அ கேன்சர், விஷ் ஃபார் ப்ராஸ்டேட் கேன்சர். ஏன்னா அது வந்து ஜென்ரலாக வீரியம் கம்மி. ஓகே, தட் இஸ் ஆல்சோ மிஸ்நாமர். அதாவது அது கம்ப்ளீட்லி உண்மையும் கிடையாது. ஸோ ப்ராஸ்டேட் கேன்சருங்கிறது ஒரு வேரியபிளான ஒரு இது. அதாவது நல்ல கேன்சரும் இருக்குது ப்ராஸ்டேட்டில், கெட்ட கேன்சரும் இருக்குது. ஸோ இட் இஸ் அவர் லக் வாட் வி லேண்ட் அப் வித். ஸோ அதனால் அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் டெஃபினட்டாக வந்து இது ஒரு அஞ்சக்கூடிய கேன்சர் கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் அ ஈஸிலி ட்ரீட்டபிள் கேன்சர். இட் இஸ் அ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். சில கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது அசராமல் போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கேன்சர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி பயப்படக்கூடிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இட்ஸ் அ ஈஸிலி ட்ரீட்டபிள், க்யூரபிள் அண்ட் டெஃபினெட்லி மேனேஜபிள் கேன்சர். ஸோ அதை பற்றி அந்த கேன்சர்னு வார்த்தை கேட்டாவே பயந்து அதுதான் ஃபஸ்ட்டு தடுப்பே ட்ரீட்மெண்ட்டில். அந்த பயத்தை நீக்கினாலே ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் வில் பி ஈஸியர். ஓகே டாக்டர், இப்போ ட்ரீட்மெண்ட்டில் வந்து அதாவது ப்ரோட்டான் சென்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரோட்டான்னா என்ன டாக்டர்? ஸோ நான் வந்திருக்கிறது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர்ன்ற டீம்லேருந்து. ஸோ புரோட்டாங்கிறது வந்து ஒரு விதமான கதிர்வீச்சு, ஓகேங்களா, ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து எலக்ட்ரான் வச்சு அந்த எக்ஸ்ரே பீம் மாதிரி அந்த கேன்சருக்கு தகுதி அதனுடைய டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி ஸோ அந்த செல் வந்து இறந்து போயிடும். இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கிறது. 20-30 வருஷமாக இப்படி தான் நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்ருக்கோம். பட் புரோட்டான்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஹெவியர் மாலிகுல், ஹைட்ரஜன் ஆட்டம் மாலிகுல். ஸோ என்ன இதனால் ஒரு அட்வான்டேஜ்னால், அதுவும் கேன்சர் கொள்ளும், இதுவும் கேன்சர் கொள்ளும். பட் புரோட்டான் வந்து இப்போ நீங்கள் எங்கே வரைக்கும் போகணும்னு சொல்கிறீங்களோ அங்கே வரைக்கும் போய் அது ஸ்டாப் ஆகிடும். வேறஸ் எக்ஸ்ரே வந்து இது வழியாக போய் அது வழியாக வெளியில் வரும். புல்லட் மாதிரி எக்ஸிட்டும் என்ட்ரி உண்டு இருக்குது. வேறஸ் இதுக்கு வந்து இப்போ ப்ராஸ்டேட் கிளாண்டில் எண்டு வரைக்கும் போய் நிற்கணும் அப்படின்னா நின்றுடும். ஓகே, அது பேர் பிராக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் இது மூலமாக அந்த கேன்சருடைய இருக்கிற ஆர்கனில் மட்டும் இந்த ரேடியேஷன் கான்சென்ட்ரேட் ஆகுது. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப ரேடியேஷனோட மெயின் வரியே வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதனுடைய எஃபெக்ட் ஆன் த நார்மல் ஆர்கன்ஸ் இருக்கும். ஏன்னா நார்மல் ஆர்கன்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு ரேடியேஷன். கேன்சர் அளவுக்கு கொடுக்க வேண்டிய டோஸில் இட் பிகம்ஸ் அ லிட்டில் அஃபெக்டட். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டான் பீம் யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி பிரெயின் டியூமர் அந்த மாதிரி டியூமர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்ரி செல் இந்த பிரெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே டாக்டர், இந்த வேர்ல்டில் அந்த ப்ரோட்டான் வச்சு யூஸ் பண்ணி கொடுக்குற அந்த ரேடியேஷன் தான் வந்து லேட்டஸ்ட்டாக அல்லது இதையும் தாண்டியதாக வந்திருக்கு? கரண்ட்லி கிளினிக்கலாக அவைலபிளில் ப்ரோட்டான் பீம் தெரப்பி இஸ் த லேட்டஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் என்ன சொல்கிறது லீஸ் சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ரேடியேஷன் தெரப்பி. இது தவிர கார்பன் தெரப்பி அதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் இதில் ஜப்பானில் அங்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கிளினிக்கலி திஸ் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் தட் யூ கேன் கிவ். முன்னாடிலாம் ட்ரீட்மெண்ட்னா உடனே அமெரிக்கா போவாங்க. இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்களா டாக்டர்? நம்ம சென்னையிலே இருக்காருல்ல. கண்டிப்பாக தேவையே இல்லை. அதே நீங்கள் யூஎஸ் போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இங்கேயே சென்னையிலேயே அவைலபிளாக இருக்குது அட் ஹார்ட்லி 1/10 த காஸ்ட் ஆஃப் த யூஎஸ் ட்ரீட்மெண்ட். டாக்டர், இப்போ பேசிக்காகவே வந்து அறுவை சிகிச்சை, அப்புறம் வந்து ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை, அடுத்த கட்டமாக இப்போது மற்ற அட்வான்சஸ் எல்லாம் வரும்போது அதுக்குண்டான பணமும் அதிகரிச்சிடலாங்க டாக்டர்? சரி, கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜின்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோனும் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோனும் இருக்குது. ஆப்பிள் ஃபோன் ஏன் அவ்வளோ காசு இருக்குங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். பட் ஹெல்த் கேர்ன்னு வரும்போது இட் ஷுட் பி ஈக்விட்டபிள் ஆல்சோ. அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்னு வரும்போது மக்கள் எல்லாருக்கும் அது அப்ரோச்சபிளாக இருக்கணுங்கிறது கண்டிப்பாக ஒரு இது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ரொபாட்டிக் கம்பெனி, அதாவது சர்ஜிக்கல் கம்பெனியே வந்து இப்போ நிறைய வந்துருச்சு. தெர் இஸ் ஈவன் ஒன் மேக் இன் இந்தியா ரோபோட், அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ரோபாட் கம்பெனியும் வந்து ஐ திங்க் வி ஹேவ் அபவுட் 8 to 10 ரோபாட்ஸ் இன் த சிட்டி இப்போதைக்கு. ஸோ டெஃபினெட்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த காஸ்ட் வில் பிகம் லெஸர் அண்ட் லெஸர் அண்ட் இட் வில் பி எல்லா தரப்பானருக்கும் அது வந்து ஓப்பன் ஆகுங்கிறது என்னுடைய விஷ் அண்ட் இதுவும் கூட. ஓகே
டாக்டர் இப்போ அந்த கேன்சருங்கிற வார்த்தையை கேட்டால் பேஷண்ட் அஃபெக்ட் ஆகிறது ஒரு பக்கம், அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகிடும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் கேன்சர்னால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்க அந்த பேஷண்ட்டுக்காக அவங்களுடைய மனநிலையை எப்படி தயார்படுத்தும்? ரைட். இது வந்து ரொம்ப காமனான இது நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, கேன்சர்ன்ற ஒரு டயக்னோசிஸ் பண்ணவுடனே அப்படியே மனம் தளர்ந்து போயிடுறது, ஒரு வில் பவர் லூஸ் பண்ணுறதுன்றது இருக்குது. ஸோ நாங்கள் மெயினாக எஸ்பெஷலி வென் வி கவுன்சில் த பேஷண்ட் ஆரம்பிக்கும் போதே வி என்கரேஜ் த பேஷண்ட் அண்ட் டெல் தம் தட் இட்ஸ் நத்திங் டு வரி. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம். அவங்களுடைய கூட இருக்கிறவங்க, அவங்களுடைய ஸோ நாங்கள் பார்க்குறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க சன் டாட்டர்லாம் யூஎஸில் இருப்பாங்க, யூகேயில் இருப்பாங்க. ஸோ லிட்ரலி வி ஃபார்ம் லைக் அ சோஷியல் நெட்வொர்க் ஃபார் தெம் டு சப்போர்ட் தெம் த்ரூ த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். தேங்க்ஃபுல்லி உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபேர்லி பெயின்லெஸ். It's able to manage, patients are able to go through it without much. இப்போது கீமோதெரப்பின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை இதில். ஸோ அதனால் they are usually able to go through it fairly okay without much ப்ராப்ளம்ஸோட. பட் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங். வி ஆல்சோ கவுன்சில் த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் டு என்கரேஜ் இது, எஸ்பெஷலி டேக்கிங் கேர் ஆஃப் தெம் டூயிங் த ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த டயட்லேருந்து ஆரம்பித்து ஹை ப்ரோட்டீன் டயட், ஒரு ஹெல்த்தி இது இருக்கும். ஒரு அதே சமயம் சரௌண்டிங் ஷுட் பி ஹெல்த்தி. எல்லாமே சோகமாக சேடாக அப்படியே சுற்றி நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு டிமாரலைஸ் த பேஷண்ட் அஸ் வெல். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டமை கவுன்சில் பண்ணுறது ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ அபோவ் 60 உள்ளவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும்னு சொன்னீங்க. பிலோ 60க்கு வராதுன்னு எடுத்துக்கலாமா அல்லது ரேராக வரும்னு எடுத்துக்கலாம்? ஸோ த யங்கஸ்ட் ஐ ஹவ் ஆப்ரேட்டட் இஸ் 35 years old. அப்படிங்களா? ஆமாம். ஸோ அதாவது 60 வயசுக்கு மேலே இட் இஸ் வெரி காமன். ஆனால் 60 வயசு கீழே வரக்கூடாதுன்றது கிடையாது. எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் ஃபாதருக்கோ இல்லை உங்கள் அங்கிளுக்கோ அந்த மேல் ரிலேட்டிவ்ஸ், ஃபஸ்ட் பிளட் லைன் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இருந்தாலோ, as I said 25 to 50% சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு வரதுக்கான. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி அட்வைஸ் ஸ்க்ரீனிங் ஃப்ரம் 40 years of age. அகெயின் 40 years of ஏஜில் ஸ்க்ரீனிங்கிறது வந்து ஜஸ்ட் டு மேக் ஷுர் வி டிடெக்ட் இட் ஏர்லி தான். பட் 40 years கீழே வி ஜென்ரலி டோன்ட் ரெக்கமெண்ட் ஸ்க்ரீனிங் பிகாஸ் இட்ஸ் வெரி 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 ரேர். ஓகே, நான் சொன்ன 35ல ஒன் ஆஃப் அ லைஃப் டைம் கேஸாக இருக்கும். ஸோ அதனால் 40 yearsக்கு மேலே இஃப் யூ ஹேவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதர்வைஸ் வி வுட் சஜஸ்ட் 60. ஏன்னா திஸ் இஸ் டன் நாட் டு ஃப்ரைட்டன் த பீப்புள். இல்லாது நீங்கள் 60 வயசு மேலே பண்ணாட்டா உங்களுக்கு வந்துடுங்கிற பயம் உறுத்துறதுக்காக கிடையாது. ஸோ அதனால் ஒரு 60 years மேலே கண்டிப்பாக பண்ணணும். பட் இவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் 40 years மேலே பண்ணிக்கிறது சேஃபர். ஓகே டாக்டர், இப்போ ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட மற்ற நோய்களுக்கும் கேன்சர்களுக்கும் பிரதான வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா அல்லது ஆல்மோஸ்ட் சேம் தானா டாக்டர்? சார், நான் முன்ன சொன்ன மாதிரி சிம்டம்ஸ், யூரினரி சிம்டம்ஸ் ஆர் வெரி வெரி சிமிலர். பட் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆஃப் வெயிட் வந்து கம்மியாகிட்டே போகுது, இல்லை பசியின்மை இருக்குது, இல்லை எலும்பு வலி இருக்குது, அதெல்லாம் வந்து நார்மல் ப்ராஸ்டேட் டிசீசஸில் வராது. இட் இஸ் மோஸ்ட் காமன் இன் ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும். ஓகே ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க தமிழ் மக்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் மற்றும் ட்ரீட்மெண்ட் அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள், உங்களுடைய டிப்ஸ்? ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஜெனட்டிக் லெவலில் வர சேஞ்சுங்கிறதுனால கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்கிறது கஷ்டம். பட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறது, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்பாவது நடக்கணும், ஒரு எக்ஸசைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணணும், ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிறது, லிக்விட் இன்டேக். என்னுடைய காமனஸ்ட் கொஸ்டின் வந்து எவ்வளோ வாட்டர் குடித்தா யூரினரி ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம சென்னை மாதிரியான ஒரு ஹியூமிடான ஒரு கிளைமேட்டுக்கு வந்து 2.5-3 லிட்டர் லிக்விட் டயட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷுவல் ஹெல்த் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எல்லாத்தையும் கடைப்பிடிச்சா அட்லீஸ்ட் ஹை கிரேட் ஹை ரிஸ்க் கேன்சரை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பட் அதை விட இம்பார்ட்டண்ட் இஸ் ஸ்க்ரீனிங். as I said early diagnosis இம்பார்ட்டன்ட்னால கண்டிப்பாக 60 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்து ஒரு PSA டெஸ்ட் அவங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஆனுவல் செக்கப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், நீங்கள் வந்து நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து ப்ராஸ்டேட்னா என்ன, ப்ராஸ்டேட்டில் கேன்சர்னால் என்ன, எம்மாதிரியாக ஸ்க்ரீன் பண்ண முடியும், என்ன மாதிரி ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதில் ரொபாட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ப்ளஸ் ப்ரோட்டான் ட்ரீட்மெண்ட்னா என்ன, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து நம்பர் 1 இருக்கக்கூடிய கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர், பட் இந்தியாவில் நம்பர் 2 இருந்தாலும் நம்பர் 1 இடத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. 60 வயசுக்கு மேலே ஸ்க்ரீனிங் எவ்வளவு முக்கியம், என்ன மாதிரி அறிகுறிகள், ஒரு டாக்டரை எப்படி அப்ரோச் பண்ணணும், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணும்போது இந்த செக்கப்பையும் சேர்த்து எடுக்கிறது எவ்வளோ சிறந்தது, பல விஷயங்களை பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர்.
தேங்க்யூ.